அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 4/8/2026 அருமையான ஆடி 19ஆம் நாள் சஷ்டி திதியும் ஆடி செவ்வாய்க்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. நன்றாக வந்திருக்கிறது. அது இன்றாக வந்திருக்கிறது. அதான் என்னங்க டைமிங்கோட அப்படின்னா தேய்பிறை சஷ்டி, அதோட செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஆடி மாசம். எம்பெருமான் கருணையிலே கிருபானந்த வாரியார் முருகா 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 முருகான்னு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் தெரியாது. எல்லாமே அவர் தான். முருகா 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 முருகா. நீங்க அந்த நார்த் சைட்லாம் பாருங்களேன், போனீங்கன்னா இந்த சைக்கிள் பெல் அடிக்க மாட்டாங்க. ராதே ராதே அப்படின்னா நம்ம வழி விட சொல்றாங்கன்னு. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்க டீ எடுத்து வச்சுட்டு ராதே டீ அப்படிமா, நான் நிறைய இடத்துல அதை கவனிச்சிருக்கிறேன். நீங்க நார்த் சைடு போயிட்டீங்கன்னா அவங்க அந்த ராதே ராதேன்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராதையை அழைக்கும் பொழுது கிருஷ்ணன் கூடயே வந்துடுறானா. கிருஷ்ணனை கூப்பிடுறதே இல்லை, ராதையை தான் கூப்பிடுறாங்க. ராதே அப்படிம்பாங்க. நான் கூட என்னடா ராதே ராதன்றாங்க, ராதன்னா ஒருவேளை மரியாதையான வார்த்தையா இருக்குமோ, ரொம்ப அன்பா அழைக்கிறார்களோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அங்க ஒருத்தர் சொன்னாரு, இங்க ராதைன்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். காரணம் என்னன்னா ராதையை கூப்பிட்டா கிருஷ்ணன் வந்துருவானா. பாத்தீங்களா, கொண்டாட்டியை கூப்பிட்டா பயப்புள்ள வர்றது அப்ப இருந்தே இருந்திருக்குது. அதனால ராதை ராதை அப்படிம்பாங்க. அதனால முருகா முருகா முருகான்னு, அவ்வளவுதான். இப்ப கூட ஒரு குரூப் முருகனை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்குது. 2 பேர் வீடியோவில் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி வரும். எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல. முருகன் பாட்டுக்கு ஜாலியாக அவர் பாட்டுக்கு 2 பொட்டாட்டியோட சந்தோஷமா இருக்காரு. இவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தேய்பிறை சஷ்டி தவற விட்டு விடாதீர்கள், மறந்து மிருந்து விடாதீர்கள். போயிட்டு நல்லபடியா எம்பெருமான் முருகனிடம் முருகா வடிவேலா ஞான வண்டிதா சண்முகா எம்பெருமானே பழனியப்பா அடியேன் சிறியேன் பொடியேன் ஏதேனும் தவறு செய்தால் மன்னித்தருளி நல்வாழ்க்கை அருள்வாய் இறைவா அப்படின்னு வேண்டிட்டுவாங்க. அதான் விஷயம். இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், இறைவனிடம் பேசுங்கள், இறைவனிடம் உறவாடுங்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். யாருக்கு தெரியாமல் வேண்டுமானாலும் சிந்தித்து விடலாம், ஆனால் இறைவனுக்கு தெரியாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. அதனால சஷ்டி விரதம் இருங்கள். சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு போய் ஒரு அரளிப்பூ செவ்வரளி மாலை கட்டி போடுங்கள். செவ்வரளி தோட்டத்துல ஒன்ன நினைச்சு முருகனை நினைச்சு ஒரு பாட்டை பாடிட்டு வாங்க. முக்தை திரு பக்தி திருநை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவரை என ஓதும். போய் பாடிட்டு வாங்க நல்லபடியா. முருகா வடிவேல் அழகா செந்தூர் குமரா அப்படின்னு போய் வாயார் 4 வார்த்தையில கூப்பிட்டு வாங்க. அவரை கூப்பிட இருந்தாலும் வந்துகிட்டே இருப்பான். சின்ன பையன், குழந்தை மாதிரி. இந்த குழந்தை சிரிக்கும் தெரியுமா, நம்ம கூப்பிட. அதனால போய் பாருங்க, அந்த குழந்தை சிரிப்பதெல்லாம் தெரியும். அருமையான கடக மாதம் கிரீஷ்ம ருது தட்சிணாயன காலம் ஆடி 19 செவ்வாய்க்கிழமை. வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 7:52 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. இரவு 8:29 வரைக்கும் ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. மாலை 6:53 வரைக்கும் திருதி, அதன் பின்பு சூலம் நாமயோகம். காலை 8:32 வரைக்கும் கரசை கரணம், அதன் பின்பு இரவு 7:52 வரைக்கும் வனிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாய் மிதுனத்தில், சூரியன் புதன் குரு 3 பேரும் கடகத்துல, அதுல குரு உச்சம், கேது சிம்மத்தில், சுக்கிரன் கன்னியில நீச்சம், ராகு கும்பத்தில், சனி சந்திரன் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை,
5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது, மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் சபானந்தர்.